மதியம் வரைக்கும் லவ் பேர்ட்ஸ்க்கு என்னென்ன உணவுகள் கொடுத்தோன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். காலையில் ஒரு 7:30 மணி போல் கொத்தமல்லி தழைகளை பொடியாக நறுக்கி நம்ம டப்பாவில் போட்டு கொடுத்துடுவோம். ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு நேரத்திலே கூட்டமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. காலையிலே டெய்லி இதே இதனால் அதுக்கு தெரியும். ஸோ அது ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிடும். மெல்ல மெல்ல சாப்பிட்ற மாதிரியே தான் நமக்கு தெரியுது. ஆனால் அரை மணி நேரத்தில் இது ஃபுல்லாகவே அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. பறவைகள் சாப்பிடுவதற்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் டெய்லி நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருப்பேன். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போவேன். பறவைகளுக்குன்னே தனியாக திணைகள் வைக்கிறது. அதை வாங்கி நாங்கள் இதில் டப்பாவில் போட்டு வச்சுருவோம். அதுவும் பிரியமாக பறவைகள் சாப்பிடும். டெய்லி நாங்கள் பறவை சாப்பிட்டது போல் மண்ணில் தான் போய் கொட்டிகிட்டு இருந்தோம். மண்ணில் கொட்டும்போது அங்கே செடி முளைச்சிட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணோம், அந்த செடியில் ஒரு 2 மட்டும் எடுத்துகிட்டு சட்டியில் நட்டு வச்சுட்டோம். நட்டு வைக்கும்போது அந்த செடி டெய்லி வளர்ந்து இப்போ பாருங்கள், அதிலே திணை வளர்ந்து இப்போ அறுவடை செய்கிற மாதிரி இருக்குது. கோல்டன் கலர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் என்ன நினச்சிட்டோன்னா, நம்ம இனிமேல் வேஸ்ட்டாக தான் தூக்கி போட வேண்டாம். பறவை சாப்பிட்டது மீதி நம்ம இப்படி சட்டியில் போட்டு வச்சிட்டோம்னா இதுமாதிரி முளைச்சி வரும் இல்லையா, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது செடி பார்க்கவே. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் பாருங்கள் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்படி வீட்டுக்கு முன்னாடி நம்ம பறவைகளை வளர்க்குறது நமக்கு மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.